ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ப்ரெக்னன்சி டிப்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு டீங்க. இந்த கிராம்பு டீ குடிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? ஆண் பெண் இருவரும் இந்த கிராம்பு டீ குடிக்கலாமா? எந்த மாதிரி டைமில் குடிக்கணும், எந்த மாதிரி டைமில் அவாய்ட் பண்ணணும், இதனால் நமக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் பயனுள்ள நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த கிராம்பை நம்ம சமையலில் அப்பப்போ யூஸ் பண்ணுறது உண்டு. பட் இப்போ அதை நம்ம குறிப்பிட்ட நாளில் டீயாக ப்ரிப்பரேஷன் பண்ணி குடிக்க போகிறோம். இந்த டீ ப்ரிப்பரேஷன் பண்ணி குடிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட LH ஹார்மோன்ஸ் லெவலை நார்மலாக சுரக்க செஞ்சு கருமுட்டையை வளர்கிறதுக்கும் அதை வெடிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். கருமுட்டை 2-3 கருமுட்டை கூட இது வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கருமுட்டை நல்லா வெடிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். யூட்ரஸில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஓவுலேஷன் ரிலேட்டடாக என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும்போது அதை சரி பண்ணி கொடுத்துரும். சில பேருக்கு பீரியட் கம்மியாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இந்த டீயை நீங்கள் குடிக்கும்போது உங்களோட பீரியட் ஃப்ளோ அதிகரிக்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை குடிக்கும்போது நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் இருந்தாலும் அதை வெளியேற்றிடும். அதே மாதிரி தாம்பத்தியத்தில் ஈடுபடுற ஆசையை இது ரொம்பவே அதிகரிக்க செய்யும் ஆண் பெண் இருவருக்குமே. ஆண்கள் இதை எடுத்துக்கும் போது அவங்களோட மொட்டிலிட்டி குவாலிட்டி நல்லாயிருக்கும், அவங்களோட கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த க்ளவ் டீ குடிக்கிறதுனால ஆண்களோட விந்தணு வேகமாக ஊந்து செல்கிற தன்மை இருக்கும். இந்த கிராம்பு டீ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம். 4-5 கிராம்பு மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேணாம். இதை நாள் இரவே தண்ணியில் ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. பெண்கள் உங்கள் பீரியடான ஃபஸ்ட் டேலேருந்து உங்களோட ஓவுலேஷன் டேட் வரைக்கும் மட்டும் குடிங்க. உங்களுக்கு ஓவுலேஷன் என்றைக்கு 13ஆவது நாள், 14ஆவது நாள், 15ஆவது நாள்னு இப்படி என்றைக்கு ஆகுதோ அந்த டேட் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஓவுலேஷனுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பாக இந்த டீ நீங்கள் எடுத்துக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டைம் எடுத்துக்கலாம். நைட்டே ஊற போட்டுட்டு காலையில் அந்த தண்ணியை எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். அதே மாதிரி நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தண்ணி நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லை, நைட்டு ஊற போட உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா ஒரு 4-5 கிராம்பை ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மேலே அது நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி சுண்டுனதுக்கப்புறமேட்டு அதை எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. இதே மாதிரி நைட்டும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 4-5 கிராம்பை தண்ணியில் விட்டு நல்லா அதை பாயில் பண்ணிவிட்டு குடிங்க. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இதை நீங்கள் ஓவுலேஷன் டேட் வரைக்கும் மட்டும்தான் குடிக்கணும், அதுக்கு மேலே குடிக்காதீங்க. ஆண்கள் இதே ப்ரிப்பரேஷனில் குடிக்கலாம். பட் நீங்கள் 1 மாதம் இல்லை 2 மாதம் மட்டும் தொடர்ந்து குடிங்க. 48 நாள் வரைக்கும் தொடர்ந்து குடிங்க. அதுக்கு மேற்கொண்டு இந்த கிராம்பு டீயை குடிக்க வேணாம். இந்த கிராம்பு டீ குடித்தா சில பேருக்கு அலர்ஜி ஆகுது, எனக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் இந்த கிராம்பு டீயை குடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் உங்களோட பீரியடான ஃபஸ்ட் டேலேருந்து உங்களோட ஓவுலேஷன் டேட் வரைக்கும் மட்டும் குடிங்க. இந்த கிராம்பு டீ ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ஒயிட் சுகரோ இல்லை வேறு எந்த சுகருமே சேர்க்கவே கூடாது. ராவாக இந்த கிராம்பை தட்டி போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிட்டோ இல்லை நாள் ஊற வச்சோ வெறும் கிராம்பு தண்ணி மட்டும்தான் ராவாக எடுத்துக்கணும். இதில் எந்த வித சுகருமே எடுத்துக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் தைராய்டுக்கு டேப்லெட் சாப்பிட்றவங்களா இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour to 40 minutes கேப் விட்டுட்டு இந்த கிராம்பு டீ குடிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கிராம்பு டீயை குடிச்சிட்டு ஒரு 1/2 hour to 40 minutes கேப் விட்டுட்டு நீங்கள் தைராய்டு மாத்திரை சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. நம்ம கன்சீவாக இருக்கிற டைமில் தான் இந்த கிராம்பு டீ எடுத்துக்கக்கூடாது. நான் சொன்ன டைமில் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆண்கள் நீங்கள் 48 days மட்டும் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு உணவுமே நம்ம அளவுக்கு மேல் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இந்த டீயை நீங்கள் பீரியட் டைம்லேருந்து ஓவுலேஷன் டைம் வரைக்கும் குடிக்கும்போது உங்களோட எக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த டீயை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் சில பேருக்கு ஒத்துக்கலைனா மட்டும் இந்த கிராம்பு டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளியர் பண்ணுறேன். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.